அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில இப்போ நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, வரக்கூடிய ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆடி மாதமானதும் பிறக்கின்றது. அன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மிதுன ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சூரியன் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் புதன், சுகஸ்தனத்தில் கேது, பாக்கியஸ்தனத்தில் சனி, தொழில் ஸ்தனத்தில் ராகு, லாபஸ்தனத்தில் சந்திரன், செவ்வாய், அயனசைன போகஸ்தனத்தில் குரு என்று கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 7/7/2024 அன்று சுக்கிரன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார். 11/7/2024 அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தனத்திலிருந்து அயனசைன போகஸ்தனத்திற்கு மாறுகிறார். 16/7/2024 அன்று சூரியன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தனத்திற்கு மாறுகிறார். மிதுன ராசியை பொறுத்தவரை ஒரு சில கிரகங்கள் அதிர்ஷ்டத்தையும் சாதகமான பலன்களை தரும் இடத்திலும் இருக்கின்றன. அதே போலவே சில கிரகங்கள் செலவுகளை அதிகரிக்கும் இடத்திலும் இருக்கின்றன. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சில கிரகங்களானது அதிர்ஷ்டத்தையும் சாதகமான பலன்களை தரக்கூடிய இடத்திலும் இருக்கின்றன. வருமானம், பொருளாதாரம் மற்றும் ஒட்டுமொத்தமாக குடும்ப சூழல் ஆகியவை மிக மிக சாதகமாகவே இருக்கின்றது. புதியதாக வருமானம் ஈட்டும் வாய்ப்புகள் கிடைக்கும். மாத முற்பகுதியில் நல்ல லாபம், மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். பிற்பகுதியில் செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு குழந்தைகளால் செலவுகள் ஏற்படலாம். மிதுன ராசிக்காரர்கள் நிதி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சில கிரகங்களானது பாதகமான பலன்களை தரும் இடத்திலும் இருக்கின்றன. குரு பெயர்ச்சி அமர்ந்திருக்கும் இடம் சாதகமாக இல்லை என்றால் கூட குருவின் பார்வை உங்களுக்கு வீடு, வாகனம், சொத்து வாங்கும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. திருமண பேச்சுவார்த்தைக்கான காலமானது இப்பொழுது சாதகமாக இல்லை. வியாபாரம் செய்பவர்கள் அதை அப்படியே இந்த ஒரு மாத காலத்திற்கு தொடருங்கள். அலுவலக வேலையில் இடமாற்றம், வேலை மாற்றம் விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளிலும் மேற்கொள்ளலாம். மாத முற்பகுதியில் பண விஷயம், குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மிக மிக கவனமாகவும் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும். குழந்தைகளால் பெரிய செலவுகள் ஏதேனும் ஏற்படலாம். உங்களுக்கு ஏற்படும் அதிகப்படியான சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். நற்பலன்களை கொடுக்கும். பொருளாதாரம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்தால் கூட தூக்கம் தடைப்படலாம். இதனால் உடல் ஆரோக்கியம் ஏதேனும் பாதிப்பு ஏற்படலாம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆடி மாதம் சூரியன் சஞ்சரிப்பதால், அதாவது ஜூலை மாதத்தின் பிற்பகுதி முழுவதுமே பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக ராகு வலிமையான இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு வேலை, வணிகத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படுத்தாது. இருப்பினும் செவ்வாய் விரயஸ்தனத்திற்கு செல்வதால் பெரிய முதலீடுகள், வியாபார வளர்ச்சி பற்றிய யோசனைகளை இன்னும் ஒரு மாத காலத்திற்கு தள்ளி போடலாம். புதிய மனிதர்களின் சந்திப்பால், குறிப்பாக வேற்றுமொழி மற்றும் வெளிநாட்டவர்களின் உதவி தொழில் வேலையில் மிகப்பெரிய வளர்ச்சி பெற உதவும். எதிர்பார்த்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக பாதிப்புகளை தவிர்க்கலாம். மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். சக ஊழியர்களும் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள்.
உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் குறையும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரலாம். வீண் அலைச்சலும் அதனால் மனசோர்வு, உடல் சோர்வு, அசதியும் உண்டாகும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களும் மேற்கொள்ள நேரிடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது. மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். அடுத்ததாக பாதம் 3, 4 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நிலையில் முன்னேற்றங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்க போகிறது. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சுக்கிரன் பொருளாதார நெருக்கடிகளை நீக்குவார். பொன் பொருள் சேர்க்கையை அதிகரிப்பார். எதிர்பார்த்த வரவையும் வழங்குவார். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும். ஜென்ம ராசிக்குள் சூரியன் சஞ்சரிப்பதால் படபடப்பு, டென்ஷன் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். பணிபுரியும் இடத்தில் ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும். அரசு விவகாரங்கள் தள்ளி போகும் என்றாலும் லாபஸ்தானத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். விவசாயிகளின் விருப்பங்கள் பூர்த்தியாகும். ரியல் எஸ்டேட், கெமிக்கல், பில்டர்ஸ், ஹோட்டல், பிரிக்ஸ் தொழில் புரிவோருக்கு லாபம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த விவகாரங்கள் சாதகமாகும். ஒரு சிலர் வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வீர்கள். ஆரோக்கியம் சீராகும். செல்வாக்கு உயரும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நெருக்கடி ஏற்படாமல் போகும். மாணவர்களின் மேற்கல்வி முயற்சியும் வெற்றியாகும். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்க ராசிநாதன் ராசிக்குள்ளாகவே சஞ்சரிக்கிறார் என்பதால் எந்த ஒரு செயலையும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவது நன்மையாகும். மற்றவரால் சாதிக்க முடியாத காரியங்களையும் இப்பொழுது உங்களால் சாதிக்க முடியும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இழுபறியாக இருந்த வரவு வந்து சேரும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். சனி பகவான் வக்ரம் அடைவதால் செயல்களின் நிதானம் அவசியம். மேலும் குருவின் பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் சந்தோஷத்தில் இருந்த தடைகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். செல்வாக்கு உயரும். பணியாளர்களின் விருப்பங்கள் நிறைவேறும். எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தமும் கையெழுத்தாகும். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் குரு பகவான் விரயஸ்தனத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய 3 பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை வழங்க இருக்கிறது. இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்களை விலக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இப்போது கிடைக்கும். உடல்நிலை சீராகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வந்து சேரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். போட்டியாளர்கள் உங்களிடம் வந்து சரணடைப்பார்கள். பாக்கியஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் அடைந்தாலும் குருவின் பார்வைகளால் விருப்பங்கள் நிறைவேறும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். புதிய தொழில் தொடங்க மேற்கொள்ளும் முயற்சிகளும் வெற்றியாகும். லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் வருமானம் பல வகைகளிலுமே வரும். லாபம் அதிகரிக்கும். மாணவர்களின் மேற்கல்விக்கான முயற்சிகளும் நிறைவேறும். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகநிலை, கிரக மாற்றங்களை பொறுத்தவரை ஒரு சில கிரகங்கள் அதிர்ஷ்டமான பலன்களை தரும் இடத்தில் சஞ்சரிக்கின்றன. இன்னும் ஒரு சில கிரகங்கள் பாதகமான இடத்திலும் சஞ்சரிக்கின்றன. வருமானம், பொருளாதாரம் மற்றும் ஒட்டுமொத்தமாக குடும்ப சூழல் ஆகியவை மிக மிக சாதகமாகவே இருக்கின்றது. புதிய வருமானம் ஈட்டும் வாய்ப்புகள் கிடைக்கும். மாத முற்பகுதியில் நல்ல லாபம், மூத்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். நிதி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். மேலும் குரு பகவான் அமர்ந்திருக்கும் இடம்தான் சாதகமில்லை என்றால் கூட குருவின் பார்வை உங்களுக்கு வீடு, வாகனம், சொத்து வாங்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளால் பெரிய செலவுகள் ஏதேனும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏதாவது ஏற்படலாம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆடி மாதம் சூரியன் சஞ்சரிப்பதால், அதாவது ஜூலை மாத பிற்பகுதி முழுவதுமே பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ராகு பகவான் வலிமையான இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு வேலை, வணிகத்தில் எந்த விதமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது.
மேலும் பரிகாரமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி இலை அர்ச்சனை செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.